கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போஸ்தலர் பவுல் இந்த நிருபத்தில் தன்னை பற்றி சொல்லும்போது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லுகிறார். பவுலுக்கு தன்னுடைய அப்போஸ்தல ஊழியம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த ஊழியத்தை அவர் ஒரு மேன்மையான ஊழியமாக நினைக்கிறார். ஏனெனில் தேவனுடைய சித்தத்தினாலே பவுல் அப்போஸ்தலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தேவன் தம்முடைய சித்தத்தினால் தன்னை அப்போஸ்தலராக நியமித்திருக்கிறார் என்று சொல்லும்போது, அவர் தன்னோடு கூட தீமோத்தேயுவையும் சேர்த்துக் கொள்கிறார். மற்ற நிருபங்களில் எல்லாம் பவுல் தீமோத்தேயுவை தன்னுடைய குமாரன் என்று சொல்லுவது பவுலின் வழக்கம். ஆனால் இந்த நிருபத்திலோ அவரை சகோதரனாகிய தீமோத்தேயு என்று குறிப்பிடுகிறார். கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளை பற்றி சொல்லும்போது, அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்கள் என்று சொல்லுகிறார். நல்ல விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் சகோதரராய் இருப்பார்கள். தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக விசுவாசிகள் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். நாம் மற்ற விசுவாசிகளுக்கு சகோதரராகவும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவான்களாகவும் இருக்கும்போது நாம் உண்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும், விசுவாசிகளாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் விசுவாசம் வெளிப்பட வேண்டும். நம்முடைய சுபாவத்தில் விசுவாசம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு விசுவாசமே நமக்கு மகிமையாகவும் கிரீடமாகவும் இருக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளை வாழ்த்தும்போது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறார். கிருபையும் சமாதானமும் தேவனிடத்தில் இருந்து நமக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நமக்கு கிடைக்கும் போது ஆவிக்குரிய மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கூட கிடைக்கும். கொலோசே பிரிகியாவில் உள்ள பட்டணம் லவோதிக்கேயாவில் இருந்து ஒரு சில மைல்கள் தூரத்தில் இருந்தது. இவ்விரு பட்டணங்களுமே காலத்தால் அழிந்துவிட்டன. சமீப காலமாக புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் இவ்விரு பட்டணங்களையும் தேடி கண்டுபிடித்து வருகிறார்கள். பவுல் கொலோசேயருக்கு நிருபம் எழுதின ஒரு சில வருஷங்களுக்கு பின்பு இந்த பட்டணம் பூகம்பத்தினால் அழிந்துவிட்டதாக ஏசுபியஸ் என்னும் வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்.